சீமோன் வந்து நல்லவன் when கம்பேர் வித்து அந்த பொண்ணு. எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க? சீமோனு நல்லவன், வீட்டுக்கு கூப்பிட்டான்ல ஒருத்தன், அவன் நல்லவன், அதனால தான் அவளை பாவின்றான். புரியுதா உங்களுக்கு? அவள் பாவியாக இருக்கிறா. அப்போ சீமோன் வந்து இப்படி பார்க்குற, இவள் பாவியாக இருக்கிறாளே, இவர் தீர்க்கதரிசி என்றால் தன்னை தொடுகிற இன்னார் என்று அவர் கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு என்ன செஞ்சுட்டான், இவன் கொஞ்ச நேரத்தில் தீர்க்கதரிசி ஆகிட்டான். அப்படியே பார்க்குறான், இவள் பாவியாக இருக்கிறாளே, அப்போ இவன் நல்லவனாக தான் இருந்திருக்கணும். ஆனால் ஒரு பெரிய ஒரு வருந்தத்தக்க விஷயம், ஒன்றுமே கொடுக்காத நல்லவனை விட ஏதோ ஒன்று கொடுத்த பாவிய தேவன் இவனை விட அவளை ரொம்ப நேசிட்டார். இன்னைக்கு நான் சத்தியத்தை சொல்றேன், ஒண்ணுமே கொடுக்காத நல்லவனை விட கொடுக்கிற பாவியா அவருக்கு பிடிக்கும். பைபிள் சொல்லுது, இவள் செய்த பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. ஏன் காணி காசுக்காகவா? இல்ல, அவள் எதை வச்சு அதை செஞ்சானா, அவள் விசுவாசித்தாள். இவர் மேசியா என்று விசுவாசித்தாள். அந்த விசுவாசத்துல கொடுத்தான். ஆனா இந்த கழுதைக்கு இன்னும் அவர் மேசியான்றது ஒரு குழப்பத்துல இருக்காங்க. அப்ப என்ன ஒட்டுமொத்தமா இந்த சாப்டர் சொல்லுது, கொடுக்காத நல்லவனை விட கொடுக்கிற பாவி தேவனுடைய பார்வையில் சிறந்தவளாய் இருக்கிறாள். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். வருஷத்துக்கு முன்னாடி குட் ஃப்ரைடே இல்லையா, வியாழன் வெள்ளி, அதை நம்ம கொண்டாடுறோம். ஈஸ்டரு அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை கொண்டாடுறோம். குருத்தேல அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து கொண்டாடுறோம். இந்த புதன்கிழமை என்ன நடந்துச்சு, அதுவும் 2000 வருஷத்துக்கு முன்னாடி நடந்து கொண்டாடணும்ல. ஏன்னா இந்த 7 நாளும் ரொம்ப முக்கியமானது. அவர் செஞ்ச ஒவ்வொன்றுமே 2000 வருஷத்துக்கு முன்னாடி செஞ்சது ஒவ்வொன்றையுமே we have to celebrate. அப்போ இன்னைக்கு புதன்கிழமை என்ன நடந்துச்சு, வெள்ளிக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு கொண்டாடுற நீ, ஞாயிற்றுக்கிழமை என்ன நடந்துச்சுன்னு கொண்டாடுற நீ, புதன்கிழமை என்ன நடந்துச்சு அப்படின்னு கொண்டாடணும். அந்த புதன்கிழமை என்ன நடந்துச்சு, அந்த சாப்டர் வாசிப்போம். யோவான் 12:1 நான் வாசிக்கிறேன். பஸ்கா பண்டிகை வர 6 நாளைக்கு முன்னே இயேசு தாம் மரணத்திலிருந்து எழுப்பின லாசரு இருந்த பெத்தானியாவுக்கு வந்தார். அங்கே அவருக்கு ராவிருந்து பண்ணினார்கள். மார்த்தாள் பணிவிடை செய்தாள். லாசருவும் அவருடனே கூட பந்தி இருந்தவர்கள் ஒருவனாக இருந்தான். அப்பொழுது மரியாள் வெளியேறப்பெற்ற கலங்கமில்லாத நலதம் என்னும் தைலத்தில் ஒரு ராத்தல் கொண்டு வந்து அதை இயேசுவின் பாதங்களில் பூசி தன் தலைமயிரால் அவருடைய பாதங்களை துடைத்தாள். அந்த வீடு முழுவதும் தைலத்தின் பரிமளத்தினால் நிறைந்தது. அப்பொழுது அவருடைய சீசரில் ஒருவனும் அவரை காட்டிக் கொடுக்க போகிறவனுமாகிய சீமோனுடைய குமாரனாகிய யூதாஸ்காரியோத்து இந்த தைலத்தை 300 பணத்திற்கு விற்று தரித்திரருக்கு கொடாமல் போனதென்ன என்றான். அவன் தரித்திரரை குறித்து கவலைப்பட்டு இப்படி சொல்லாமல் அவன் திருடனாயிருந்தபடியினாலும் பணப்பையை வைத்து கொண்டு அதிலே போடப்பட்டவளை சுமக்கிறவனாயிருந்தபடியினாலும் இப்படி சொன்னான். அப்பொழுது இயேசு, இவளை விட்டுவிடு, என்னை அடக்கம் பண்ணும் நாளுக்கென்று இதை வைத்திருந்தாள். தரித்திரர் எப்பொழுதும் உங்களிடத்தில் இருக்கிறார்கள், நான் எப்பொழுதும் உங்களிடத்தில் இரேன் என்றார். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். இந்த சம்பவம் ரொம்ப முக்கியமான ஒரு சம்பவம், ரொம்ப தியானிக்க வேண்டிய ஒரு சம்பவம். சபை எந்த காலத்திலும் இல்லாமல் இந்த காலத்தில் அதிகமாக புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு சம்பவம். ஏனென்றால் ஏராளமான குழப்பவாதிகள் இருக்கிற இந்த காலகட்டத்தில் இயேசு, காணிக்கை, செலவு இவைகளை குறித்து நான் உங்கள் மத்தியிலே நான் கீழே இருக்க பேச விரும்புகிறேன். ஆமென். ஸோ இந்த சம்பவம் தான் 2000 வருஷத்துக்கு முன்னாடி எக்ஸாக்டாக இந்த டேட்டில் நடந்துச்சு. இயேசு போகிறாரு. இது 4 புத்தகத்துலையும் இருக்குது. மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான். பைபிளில் ஏதாச்சும் ஒரு சம்பவம் சுவிசேஷத்தில் 4 இருந்துச்சுன்னா அது ரொம்ப முக்கியமான சம்பவம்னு அர்த்தம். அதாவது எழுதுறவங்க 4 பேருமே மறக்காமல் எழுதியிருக்காங்கன்னு அர்த்தம். சில சம்பவத்தை இவன் முக்கியம்னு எழுத அவன் மறந்துருப்பான், அவன் முக்கியம்னு எழுதியிருப்பான், இவன் மறந்துருப்பான். ஆனால் இந்த 4 பேரும் 4 இடத்துல எழுதும்போது 4 பேருமே ஞாபகத்தில் வச்சு எழுதுறாங்கன்னா
அது ரொம்ப முக்கியமானது. லூக்கா 7:46, மத்தேயு 26, மார்க் 14, யோவான் 12 இந்த 4 பேருமே இந்த சம்பவத்தை எழுதியிருக்கிறாங்க. இதிலே 2 சம்பவம் நடந்திருக்கு அப்படின்றாங்க. நான் இப்போ பைபிள் வந்து ரிசர்ச்சுக்குள்ளே நான் உங்களை கூட்டு போக விரும்பலை. என்னுடைய ஸ்டடி எல்லாம் லைஃப் ஸ்டடி. நம்மளுடைய பைபிள் ஸ்டடி எல்லாம் லைஃப் ஸ்டடி. வாழ்க்கைக்கு எந்த விதத்திலே இது ஒரு பெரிய மறுமலர்ச்சியை கொண்டு வரும் அப்படின்ற ஸ்டடி தான் நம்ம பண்ணுறோம். கிரீக் என்ன சொல்லுது, ஹீப்ரு என்ன சொல்லுது, ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்ட் என்ன சொல்லுது, வந்து தியாலஜிக்கல் பேக்ரவுண்ட் என்ன சொல்லுது என்பதை குறித்து நம்ம அதிகம் போவதில்லை. காரணம், நாம் அறிவை நிரப்பல்ல, வாழ்க்கையை நிரப்புவதற்கு கடந்து வந்திருக்கிறோம். மக்கள் அநேக தேவையோடு கூட இருக்கிறார்கள். ஒருவேளை ஹிஸ்டாரிக்கல் பேக்ரவுண்டோ, தியாலஜிக்கல் பேக்ரவுண்டோ, கிரீக்கோ, ஹீப்ருவோ உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்டிமுலேட் பண்ணி ஒரு ரெவலேஷனை கொடுத்து உங்களை உற்சாகப்படுத்தக்கூடிய, உங்கள் வாழ்க்கையை டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணக்கூடியதாக இருக்கும் என்றால் அதை நம்ம எடுத்து பேசலாம். ஸோ இப்போ வந்து எத்தனை பேர் எந்த மரியாள் யார் அந்த மாதிரி இவைகளை பேச நான் வரவில்லை. இந்த ஒரு சம்பவம் 4 புத்தகத்திலும் இருக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, இப்போ இந்த அம்மா வந்து என்ன செய்யுதுன்னா, முதலாவது இந்த அம்மா யார் அப்படின்னு 2 இடத்துல பாருங்கள். இந்த இடத்துல சீமோன்னு ஒருத்தன் ஒரு தடவை இயேசுவை கூப்பிட்டுருந்தான் வீட்டுக்கு. அவங்க வீட்டுக்கு இயேசு வந்திருந்தார். அப்போ ஒரு ஸ்திரீ வந்து இவருடைய பாதத்தில் என்ன செய்யுது, கண்ணீரெலாம் கழுவி முடியால் தொடச்சி தைலத்தை ஊற்றுது. எல்லாம் என்ன சொல்கிறாங்க, அந்த இன்சிடெண்ட் வேறு, இந்த இன்சிடெண்ட் வேறு அப்படின்றாங்க. எனக்கு எந்த இன்சிடெண்ட் எதுன்றது கவலையெல்லாம் எனக்கு கிடையாது. ஆனால் 2 பேர் ஏசுனார் காலில் வந்து காஸ்ட்லியான தைலத்தை கொட்டினாங்க, அவ்வளோதான். அது செயின்ட் மேரியாக இருக்கட்டும் இல்லை ஃபெயின்ட் மேரியாக இருக்கட்டும், பட் யாரோ ஒரு ஆள் காலை என்ன செஞ்சுருக்கிறாங்க, கழுவி இருக்கிறாங்க. அப்போ அந்த சீனை சுற்றி இருக்கிறவன் எப்படி பார்த்தான், இயேசு எப்படி பார்த்தார், அவ்வளோதான் எனக்கு தேவை. 2 மேரியும் ஒரே மேரியாக இருக்கலாம், இல்லை இது வந்து பிரிட்டானியா மாதிரியாக இருக்கலாம், இல்லை இது வந்து வேறு எதாக இருக்கலாம். ஆனால் எனக்கு தேவை அதாவது காணிக்கை என்கிற ஒரு விஷயத்திலே அந்த பெண் வந்து ஒன்றை செலுத்தும் போது சுற்றி இருந்தவர்களும் அவர்களும் எப்படி அதை அப்ரோச் பண்ணாங்க. இன்னைக்கு அதே டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுறாங்க. அதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அதான் அதுக்கு தான் நான் சொல்ல வரேன். இப்போ இந்த இன்சிடெண்ட்டில் இயேசு என்ன செய்கிறாரு, அந்த பொண்ணு என்ன செய்யுது, சுற்றி இருக்கவன் என்ன செய்கிறான், இதை பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நீங்கள் யார், சுற்றி இருக்கிறவனா இல்லை, இந்த மாதிரி டெர்மினாலஜிலாம் நம்ம யூஸ் பண்ணலையே, இவங்க தானே யூஸ் பண்ணுறாங்க, அப்போ இவங்க தான் இந்த பரிசேயர்களோ, அப்படி நீங்களாக கண்டுபிடிச்சிக்கோங்க. படம் பார்த்து கதை சொல். நான் மேட்ரை சொல்லிடுறேன், சரியா? இப்போ ஒரு சம்பவத்தை நம்ம வாசித்தோம். சீசர்கள் யூதாஸ் வந்து முறுமுறுத்தான் இந்த இடத்துல இருக்குது. என்ன சொல்கிறான், தரித்திரர் கொடுத்துட்டு அந்த அம்மா வருது சார், 1 வருஷம் அந்த அம்மா ஒரு பாவியான ஸ்திரீ, 1 வருஷம் ஒரு இடத்துல லாசரோட அக்கா அப்படின்றாங்க, இன்னொரு இடத்துல வேற ஒரு அம்மான்றாங்க. அந்த வேற ஒரு அம்மா தான் பாவியான ஸ்திரீ, லாசர் அக்கா இல்லைன்றாங்க. ஒரு சிலர் சொல்ல லாசர் அக்காவே தொடக்கம் பிகினிங்கில் அப்படி தான் இருந்தா, அப்புறம் கரெக்ட் ஆகிட்டா அப்படின்னு. இப்போ என்னென்னா, அவள் உடைத்து ஊற்றியது காஸ்ட்லி, 1 வருஷம் அவள் சேர்த்து வச்சதை கொண்டு வந்து என்ன செஞ்சுருக்கலாம். இப்போ பிரச்சனை அவள் காணிக்க கொடுத்தது இல்லை, காலில் உடச்சி ஊற்றுனது தான். அதை எடுத்து கையில் கொடுத்துருக்கலாம். அதை யூதாஸ் கையில் கொடுத்து விற்க சொல்லியிருந்தா அவன் போய் வந்து 500 பணத்துக்கு விற்றுட்டு 300க்கு விற்றோன்னு சொல்லி அவன் பில்லை போட்டு கையில் கொடுத்துருப்பான். இப்போ வழக்கமாக இப்படி தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இவர் திடீர்னு இந்த பொண்ணு என்ன செஞ்சு டைரெக்டாகவே ஸ்பான்சர் பண்ணிடுச்சு. பொருளை யூதாஸ் கையில் கொடுத்து வாங்க சொல்லாமா, அதுவே பொருள் வாங்கிட்டு வந்துருச்சு. அங்கே தான் வெறுப்பாயிட்டான். நம்பர் 1 உடச்சி தலையில் ஊற்றுனா பரவாயில்ல, காலில் ஊற்று. அப்போ சுற்றி இருந்தவனுக்கு லைட்டாக ஒரு வைப்ரேஷன். ஒரு புத்தகம் சொல்லுது யூதாஸ் மட்டும்தான் வைப்ரேட் ஆனா, ஒரு மாதிரி கோவமாயிட்டான், டியூன் கலைஞ்சிட்டான்னு. இன்னொரு புத்தகத்தில் சொல்லுது சீசர்கள் எல்லாருமே டியூன் கலைஞ்சிருக்காங்க, யூதாஸ் எல்லாருமே கலைச்சிருக்கிறான். அவனுக்கு இவர் அனுபவிக்கலாம், ஆனால் ஒரு அளவை அனுபவிக்கட்டும், அளவுக்கு மீறி என்னயாது அப்படின்ற இடத்துல டிஸ்டர்ப் ஆகிறான். அப்போ டிஸ்டர்ப் ஆகும்போது அவன் என்ன டெர்மினாலஜியை யூஸ் பண்ணாங்க, அதுதான் முக்கியம். எப்போவுமே சார் எனக்கு பொறாமையாக இருக்குது சார் அப்படி சொல்லவே மாட்டாங்க, அதுக்கு வேறு ஒரு டெர்மினாலஜியை யூஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த டெர்மினாலஜிலாம் என்னென்ன அப்படின்றது தான் பார்க்க போகிறோம், சரியா? அப்படி பார்த்துட்டா நீங்கள் என்ன லேபிளை போட்டு ஒட்டிட்டு வந்தாலும்
உள்ளுக்குள்ளே இருக்கிற சரக்கு ஒன்று தான் அப்படின்ற நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நிறைய யூடியூப் பார்ப்பீங்களே, அப்போ அவங்களாம் சொல்லுவாங்கல்ல, உங்களிடத்தில் காணிக்கை கேட்கிறார்கள், உங்களை ஏமாத்துக்கிறப்பெல்லாம் பேசுகிறாங்கல்ல, அப்போ நீங்கள் அப்படியே பைபிள் வச்சு பார்த்தீங்கன்னா அப்படியே ஒத்து வருது. எங்க கொஞ்சம் கொஞ்சம் சைடாக திரும்ப, அப்படியே வரையப்பா, நான் லைட்டாக இங்கே நேராக திரும்ப, அப்படி நீ கண்டுபிடிக்கலாம் அவனை. அதுக்கு தான் பைபிள் வந்து கண்ணாடின்னு. இந்த கண்ணாடியில் அவனை முன்னாடி பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிடணும். ஸோ இது ஒரு இன்சிடெண்ட்டை வாசித்துட்டோம், சரியா? வாசித்துக்காங்க. அடுத்து இதே மாதிரி ஒரு இன்சிடெண்ட்டு அல்லது இந்த இன்சிடெண்ட்டு மத்தேயு 26 வருது. மத்தேயு 26 ரெண்டை வாசித்துட்டு அப்புறம் அப்படியே நம்ம போவோம். இது வந்து ஒரு ஐ ஓப்பனிங். ஓகே, ஒரு ஐ ஓப்பனிங் மெசேஜ்னு வச்சுக்காங்க. காணிக்கை எங்கே செலுத்தணும், எப்படி செலுத்தணும், இல்லை காணிக்கை எப்படி செலவழிக்கணும், அந்த ஆள் எப்படி செலவழிக்கக்கூடாது, இப்படி பல குழப்பங்கள் நமக்குள்ளே இருக்குல்ல. ஏன் ஏழை கொடுக்கக்கூடாதா? இந்த அது ஒரு குரூப் இருக்கிறாங்க, அது 4 ஏழைக்கு சாப்பாடு போட்டுடலாம், இவன்ட்டு போய் காசை சர்ச்சில் போட்டுக்கிட்டு இருக்கு, அப்படி ஒரு குரூப் இருக்கிறாங்க. இதெல்லாம் கிளாரிஃபை பண்ண வேண்டிய பொறுப்பு பைபிளுக்கு இருக்குது. அதுதான் நான் வாசிக்கிறேன். மற்ற 26 கூட அந்த ஒரு இன்சிடெண்ட் வருது. 2 நாளைக்கு பின்பு பஸ்கா பண்டிகை வரும் என்று அறிவீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் வந்து சிலுவையில் அறையப்படுவதற்கு ஒப்பு கொடுக்கப்படுவார். இதையும் பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி நடக்கிற இன்சிடெண்ட். ஸோ ரெண்டும் ஒன்றா இருக்கலாம் அல்லது வேறு மாதிரி இருக்கலாம் அப்படின்றாங்க. ஆனால் ஒன்று தெரியும், பஸ்கா பண்டிகைக்கு முன்னாடி 2 நடக்குது. 2லேயுமே இயேசு கிறிஸ்துவோட காலில் வந்து உடைச்சி ஊற்றப்படுகிறது. இப்போ வாசிப்போம். இயேசு பெத்தானியாவில் குஷ்டரோகியாக இருந்த சீமோன் வீட்டில் இருக்கையில், ஸோ இது வேற ஒரு நபராக தான் இருக்க முடியும், ஒரு ஸ்திரீ வெளியேறப்பெற்ற பரிமள தைலம் உள்ள வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து, அவளும் ஒரு வெளியேறப்பட்டதை கொண்டு வந்தா, இவளும் வெளியேறப்பட்டதை கொண்டு வந்தா. அவர் போஜன பந்தி இருக்கும்போது அந்த தைலத்தை அவர் சிரசின் மேல் ஊற்றினாள். இங்கே வந்து தலையில் ஊற்றுறா. ஸோ இந்த ரெண்டுமே வேற வேற இன்சிடெண்ட்டாக தான் இருக்க முடியும். ஒன்று காலில், ஒன்று தலையில். ஆனால் சீசர்கள் அதை கண்டு விசனம் அடைந்து, எதுக்கு வீண் செலவு, தலையில் ஊற்றுறதும் வேணாம் தான் சொல்லியிருக்கிறாங்க. அவன் என்ன சொல்ல வரான், உனக்கு எதுக்கு இவ்வளவு? அங்கே ஒரு அம்மா காலில் ஊற்றுது, இங்கே ஒரு அம்மா தலையில் ஊற்றுது. இந்த தாரியத்தை உயர்ந்த விலைக்கு விற்று தரித்திரருக்கு கொடுக்கலாமே என்றார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்து, இந்த ஸ்திரீயை ஏன் தொந்தரப்படுத்துகிறீர்கள், என்னிடத்தில் நற்கிரியை செய்திருக்கிறாள், தரித்திரர் எப்பொழுதும் உங்களுக்கு இருக்கிறார், நானும் எப்பொழுதும் இரேன். ஸோ ஒரே வசனம் வருது. ஸோ இந்த இன்சிடெண்ட்டும் யோவான் 17 வரதும் 12 வரதும் ஒன்றா தான் இருக்கணும். மார்க் 14 லூக்கா 7 அதிகாரத்தில் இதே வசனத்தை வாசம். லூக்கு 7:46. இது ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே வந்து ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவின் பாதத்தில் என்ன செய்கிறார், தலையில் தொடச்சி கண்ணீரால் கழுவி கால்களை முத்தமிட்டு பரிமள தைலத்தை பூசுகிறார். இங்கே வந்து இந்த கூப்பிட்டான் பாருங்க, சீமோன்னு ஒருத்தன், அவனே பேசுகிறான். இப்போ நீங்கள் எல்லாத்தையும் அப்படி ஒட்டுமொத்தமாக எடுத்துக்காங்க. ஒரு இடத்துல யூதாஸ் பேசுகிறான், ஒரு இடத்துல சீசல் பேசுகிறான், ஒரு இடத்துல கூப்பிட்டவனே யோசிக்கிறான். இது எல்லாருமே ஒன்றா தான் பேசுகிறான். என்னென்னா வந்து எதுக்கு இந்த வீண் செலவு? இப்போ இந்த சாப்டரை வாசிக்கும்போது எனக்கு பிடிச்ச வார்த்தைகளை மட்டும் நான் சொல்கிறேன். அந்த வார்த்தைகளை மட்டும் அண்டர்லைன் பண்ணிக்காங்க. அந்த வார்த்தைகளை வச்சு ஒரு காணிக்கை என்பது எந்த விதத்திலே வந்து வல்லமையானது, வேல்யூவானது அப்படின்றத ஒரு ஐ ஓப்பனிங்காக இருக்கும். நம்ம கொடுக்குற 100 ரூபாயாக இருக்கலாம், 1 ரூபாயாக இருக்கலாம், அல்லது கோடி ரூபாயாக இருக்கலாம். பட் பைபிள் ஆஃபரிங் எப்படி பார்க்குது, பரிசேனும் சதுசேனும் ஆஃபரிங் எப்படி பார்க்குறாங்க என்பது தான் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது. கடைசி நாட்களிலே கான்ட்ரவர்ஷியலாக ஆக்கக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆஃபரிங். அதில் ஊழியக்காரன் தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்கு எந்த விதத்திலும் அது வந்து எதுக்கு பயன்படலை, தரித்திரத்துக்கு பயன்படலை, சுவிசேஷத்துக்கு பயன்படலை. ஆனால் அவருக்கு காலில் உடச்சி ஊற்றப்பட்டிருக்கு. இது ரைட்டா தப்பா, பலவிதமான கொஸ்டின்ஸ் இருக்கலாம். ஆனால் இயேசு ஒரு காரியத்தை எப்படி பார்க்கிறார் என்பதை வைத்துத்தான் நீங்கள் ஒரு காரியத்தை ஜட்ஜ் பண்ண வேண்டும். ஆமேன். ஓகே, இப்போ மத்தேயுவில் இருக்கிற அந்த விஷயத்தை வாசிப்போம். மத்தேயு 26. ஓகே, ஒரு ஸ்திரீ வெளியேறப்பட்ட பரிமள தைலமில் 7ஆம் வசனம், வெள்ளைக்கல் பரணியை கொண்டு வந்து அவர் போஜன பந்தி இருக்கும்போது அதை தைலத்தை சிரசின் மேல் ஊற்றினார்.
சீசர்கள் அதை கண்டு விசனமடைந்து, இந்த வீண் செலவு என்னத்திற்கு? அண்டர்லைன் த வேர்ட். என்ன வசனம்? எல்லாம் சத்தமாக சொல்லுங்க. எவனாச்சும் ஒரு ஊழியக்காரன் செலவு பண்ணுறதை பார்த்து, எதுக்கு வீண் செலவு அப்படின்னு சொன்னால் குறித்து வச்சுக்காங்க. இது இவர்கள் சொல்லுகிற வார்த்தை அல்ல. 2000 வருஷத்துக்கு முன்னாடி யார் சொன்ன வார்த்தை? பரிசேயர்கள் சொன்ன வார்த்தை. இது வீண் செலவா இல்லை வெட்டி செலவா என்பதை God only knows. அவருக்கு தெரியும். இது வேல்யூவா, இவன் வேல்யூவா? கை தட்டுங்க ஒரு தடவை. ஆமாம். பொதுவாக ஊழியர்கள் ஆசீர்வதிக்கப்படுவதையும் ஊழியர்களுக்கு என்ன சொல்கிறது, ஆசீர்வாதமாக இருப்பதையும் ஒரு கூட்டம் என்றைக்குமே என்ன செய்யாது? சகிக்காது. இப்படி கோவப்படுறவங்களாம் யார் அப்படின்னு போய் பார்த்தீங்கன்னா பணக்கார எவனுமே கிடையாது. அப்போ இது எதுலேருந்து அவனுக்கு வருது? வயிற்றெரிச்சல்லேருந்து தான் வருது. அவனுக்கு என்ன ஒரு இதுனா, இந்த ப்ராஸ்பெரிட்டி, இந்த பிரேக் த்ரூ, சூப்பர் நேச்சுரல் மணி ஃப்ளோ, இதெல்லாம் இந்த உலகமே ஏற்றுக்கிறாரு, நம்ப மாட்டான். ஏன்னா அவனுக்கு உழைப்பே உயர்வு. ஆனால் தேவன் ஆதாமை படைக்கும் போது உழைத்து ஒரு தோட்டத்தை உருவாக்க வைக்கவில்லை. அவன் உழைப்பதற்கு முன்பாகவே ஒரு தோட்டத்தை தேவன் அவன் கொடுக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் எஃபர்ட்லெஸ் பிளெஸிங் தான் தேவன் கொடுத்துருக்கிற காரியம். அதை புரிந்து கொள்ளுங்கள். உழைப்பு என்பது தேவன் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதத்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு தான் அவன் அந்த இடத்துல வச்சார். உழைப்புக்கு எதிரானவர்கள் அல்ல நாம், ஆனால் வேர்வைக்கு எதிரானவர்கள் என்று நான் சொல்கிறேன். ஏனென்றால் வேர்வை என்பது சாபம். கையை தட்டி கர்த்தர் சொல்லுவாமே. உடனே இப்போ வேர்க்கிற வேர்த்தா உடம்புல கிரியாட்டினைன் குறையுது. நீ அந்த ரூட்டுக்கே போகாத. நான் சொல்ல வர்றது என்னென்னா, ரிஸ்க்கு, பெயின். வேர்வேன்ற அதுதான் ரிஸ்க்கு, பெயின், எஃபர்ட்டு. இப்படி ஒன்று வாங்கிறது தேவனுக்கு சித்தம் கிடையாது. தேவன் ஒன்று அந்த இடத்துல என்ன செய்யலை? வைக்கலை. உங்கள் உழைப்பு உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம் அல்ல, உங்கள் விசுவாசமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம். Your faith will overcome the world. Amen. Yes, Lord. Faith is the money in spirit world. If you have more faith, you can buy more things. இந்த உலகத்தில் நிறையா பணம் இருந்தால் நினச்சதை வாங்கலாம். ஆவி உலகத்தில் நிறையா விசுவாசம் இருந்தால் நினச்சதை வாங்கலாம். பணத்தையும் விசுவாசத்தையும் இணைச்சே தான் பைபிள் பேசுது. உலகத்தில் பணம், ஆவி உலகத்தில் விசுவாசம். அதனால தான் இந்த உலகத்தில் ஐஸ்வர்யவான்களை விசுவாசத்தில் தரித்திரராகவும் உலகத்தில் தரித்திரை விசுவாசத்தில் ஐஸ்வர்யவான் தேவன் வைக்கவில்லையா என்றார். அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற பணத்தையும் ஆவி மண்டலத்துக்கு விசுவாசத்தையும் கனெக்ட் பண்ணுறார். நீங்கள் ஆவியில் விசுவாசம் உடையவர்களாகி, நீங்கள் விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தால் ஆவி உலகத்தில் நீங்கள் நினைத்த எதையும் வாங்கி கொள்ளலாம். கையை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுமாமே. சில 4-5 வார்த்தை எனக்கு வருது இதில். என்னென்னா, ஒன்று வீண் செலவுன்ற வார்த்தை. ஸோ வீண் செலவுன்ற வார்த்தையை பார்த்தோன்னா நீங்களே கொஞ்ச நேரம் உட்காந்து வீண் செலவா வெட்டி செலவான்னு யோசிக்கவே கூடாது. நீ யோசித்தினா நீ என்ன ஆக போகிறன்னு அர்த்தம். நீ 500 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் எடுக்கிறது வீண் செலவுன்னு நினச்சினா நீ என்ன செய்வ? அடுத்து உன்கிட்ட இருக்கிற பழைய டிஷர்ட்டை தான் போட போகிற. ஆனால் கர்த்தர் 500 ரூபாய்க்கு ஒரு டிஷர்ட் எடுறான்னு சொல்லும்போது கீழ்ப்படிஞ்சு ஒருத்தன் எடுத்துட்டான்னா அவன் என்ன செய்ய போகிறான்? தான்கிட்ட இருந்த 400 ரூபா டிஷர்ட்டை இன்னொருத்தவன் கொடுக்க போகிறான்னு அர்த்தம். ஸோ தேவன் உன்கிட்ட செய்ய சொன்னார்னா அமைதியாக செஞ்சிடணும். நீங்கள் அதை விட்டுட்டு உலகம் பேசுகிற டெர்மினாலஜியை நீங்கள் யோசிக்கவே கூடாது. வீண் செலவு எல்லாம் சொல்லுங்கள். ஆமென். சிலர் இடத்தில் கேட்பதுண்டு, ஒய் அப்படின்னு கேட்பாங்க. இது பல வருஷமாகவே நான் கேள்விப்படுறது தான். ஒரு அரசியல்வாதி என்கிட்ட கேட்டார், ஒய் 80 ஏக்கர்ஸ் அப்படின்னாரு. நான் சொன்னேன், ஒய் நாட் 80 ஏக்கர்ஸ்? எதுக்கு 80 ஏக்கர்? நான் சொன்னேன், ஏன் இருக்கக்கூடாது? ஏண்டா உங்களுக்கெல்லாம் ஊருக்குள்ளே இந்த உலகத்தில் பாவிகளுக்கு தண்ணியை போடுறதுக்கு தோப்பு வேணும். நாங்கள் கேம்ப் நடத்துறதுக்கும் ஊழியத்தில் சுவிசேஷம் அறிவிக்கிற எங்களுக்கு நிலம் வேணாமா? இந்த உலகத்தின் நிலம் ஒட்டு மொத்தமும் சுவிசேஷத்திற்கு போகத்தான் மீதி.
அவருடைய நாட்களில் நீதிமான் செழிப்பான். அப்படின்னா நல்லவனா இருந்தால் நல்லவனுக்கு காலம் இல்லை சார் வாயில, அதெல்லாம் சிலுவைக்கு முன்னாடி. இப்போ காலம்னு ஒன்று இருந்தால் நல்லவனுக்கு மட்டும்தான் காலம், கெட்டவனுக்கு காலம் கிடையாது. எழுதி வச்சுக்க. அதை மீறி ஒருத்தன் தொட்டானா அவன் செத்தான்னு வச்சுக்க, அவன் சந்ததியவே வேற எடுத்துருவாரு. ஏனென்றால் அவருடைய நாட்களிலே நீதிமான் செழிப்பான். அப்ப நல்லவன் நல்லா வாழ மாட்டான் அப்படின்றது பைபிள் வசனம் கிடையாது. இந்த நாட்கள்ல அவர் ரத்த சிந்தனைக்கு அப்புறம் நல்லவன் மட்டும்தான் நல்லா வாழ்வான். கையை தட்டி பொய் சொல்லாதவன் பிசினஸ் மட்டும்தான் நல்லா இருக்கும். உண்மை பேசுறவனுக்கு மட்டும்தான் காசு வரும். கையை தட்டி ஆமென் 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 ஆமென். ஆகவே என் அன்புக்குரியவர்களே, உன்னை புரிஞ்சுக்கணும். இந்த நாட்கள் நீங்கள் செழிப்பாய் வாழுகிற நாட்கள். வீண் செலவு அப்படின்னு எதுவுமே கிடையாது சார். நிறைய டேர்ம்ஸ் பார்க்க போகிறோம். என்னெல்லாம் நீங்கள் சொன்னாயின்னு பார்க்க போகிறோம். வீண் செலவு, வீண் செலவு மைண்ட் செட்டை வெளியேடுங்க. ஒரு ஊழியக்கார்ட்ட தேவன் ஒரு புது கார் வாங்க சொன்னார், காஸ்ட்லி கார். அவர் ஏற்கனவே வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்கு மக்கள்கிட்ட பணம் கேட்டுக்கிட்டு இருக்காரு. இந்த மாதிரி ஒரு கல்லூரி கட்டணும், அது கட்டணும் கேட்டுக்கிட்டு இருக்கிறார். மக்கள் அதுக்கே கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அதுக்கே காசு இல்லை. இந்த நேரத்தில் புது கார் வாங்கிட்டாருன்னா மக்கள் என்ன சொல்லுவாங்க? உனக்கு புது கார் வாங்கலாம் காசு இருக்குது, இந்த ப்ராஜெக்ட் காசு இல்லையா அப்படின்னு சொல்லுவாங்களே அப்படின்ட்டு இவர் பழைய கார் வாங்க போகிறார். கர்த்தர் சொன்னாராம், நான் உன்னை புது கார் தான் வாங்க சொன்னேன். இந்த ப்ராஜெக்ட்டுக்கு நீ அலையணும்னா, பல இடத்துக்கு அலையணும்னா நீ ஆரோக்கியமாக இருக்கன்னா நான் சொல்கிறத செய். இல்லை மக்கள் இப்படி பேசுவாங்க, மக்கள் பேசுவாங்கன்னு பயந்தா வாழ்க்கையில் நீங்கள் வீணாக போயிடுவீங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க, 4 பேர் என்ன அந்த 4 பேர் யார்? அந்த 4 பேர் பேரை சொல்லுங்க. 4 பேர் என்ன சொல்லுவாங்க அப்படின்ட்டு அவர் என்ன செஞ்சிட்டாரு? பழைய கார் வாங்கிட்டார். அவர் சொல்கிறார், கர்த்தர் என்ன புது கார் தான் வாங்க சொன்னார், நான் பழைய கார் வாங்கிட்டேன். அந்த காரில் போயிட்டுருக்கும்போது தான் அவர் மகளோட போயிட்டுருக்கும்போது பிரேக் அடிக்கும்போது பிரேக் ஆக்சில் பிடிக்காமல் வண்டி ஆக்சிடெண்ட் ஆகி தன் மகளை பறிகொடுத்தார். அவரே எழுதின வார்த்தைகள், அதை மறுக்க முடியாது. சொன்ன வார்த்தையல்ல, எழுதின வார்த்தைகள். ஒருவேளை கர்த்தர் சொன்னதை கேட்டு நான் புதிய கார் வாங்கியிருந்தேன் என்றால் என் மகள் இன்று வரைக்கும் உயிரோடு இருந்திருப்பாள். இதை வாங்காதான் கர்த்தர் சொன்னால் கீழ்படிறதுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. இதை வாங்குன்னு சொன்னால் தான் கீழ்படிறதுக்கு ஆள் இல்லை. கையை தட்டு. திரும்ப சொல்கிறேன் புரியாதவங்களுக்கு, இதை வாங்காதரா அப்படின்னு சொன்னோன்னா கீழ்படிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஆனால் வாங்குன்னு சொல்கிறவங்க கீழ்படிறதுக்கு ஆள் இல்லை. அப்போ வாங்காதரா இதை செய்யாதரான்னு சொல்லும்போது செய்யாமல் இருக்கிறான்ல, அதுக்கு கட்ஸு கொஞ்சம் போதும். செய்யுன்னு சொல்கிறப்ப செய்கிறான் பாருங்க, அவனுக்கு தான் கட்ஸ் ரொம்ப தேவை. உன்னை கர்த்தர் ஒன்று செய்யின்னு சொன்னார்னா சுற்றி இருக்கிறவன் என்ன சொல்கிறான்னு யோசிக்கவே கூடாது. சில இருக்காங்க சார், நல்ல சட்டையை வாங்கியிருப்பாங்க சார், 1000 ரூபாய்க்கு ஒரு சட்டையை வாங்கிட்டு. சில பாஸ்டர்ஸ் அந்த காலத்தில் நான் கண்ணுக்கு கண்ணாக பார்த்துருக்குறேன். ஒரு 15, 20, 22 வருஷத்துக்கு முன்னாடி ஸ்டேஜுக்கு வந்துட்டு, எங்கடா நல்ல சட்டையை பார்த்தா காணிக்க தரா மக்கள் போயிடுவாங்களோன்ட்டு. இது பாருங்கள், எனக்கு ஒருத்தர் இந்த சட்டை தீபாவளிக்கு எடுத்து வச்சுருந்தேன் ரொம்ப நாளைக்கு முன்னாடி, அதை இப்போ தான் தச்சு போடுறேன், மற்றபடி இது ஒன்று புதுசு கிடையாது. இப்படியே பேசுகிறார் சார் அவர். அப்போ என்ன சொல்ல வர்றாரு, என்ன ஜஸ்டிஃபை பண்ணுறாரு? இந்த சட்டை வாங்குறாலும் நான் பணக்காரன் கிடையாது, பணக்காரன் நினச்சி காசு போடாமல் போயிடாத அப்படின்றான். அதுதான் சொல்ல வர்றாரு. இப்போ மக்கள் எவ்வளோ குரங்குத்தனமாக இருந்திருக்காங்க பாருங்க. நீ புது சட்டை வாங்கினீங்கன்னா காசு போட மாட்டேன் அப்படி இருந்திருக்கிறாங்க. இந்த ஆள் இப்படி இருக்கனால தான் அந்த ஆள் அவன் அப்படி இருந்திருக்கான். ஆனால் இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம்? ஆமையா புது சட்டை தான் போட்டு வந்திருக்கேன், இப்போ என்ன செய்யணும்ன்றேன். ராஜாவை சைக்கிள் வச்சா கூட்டு வருவ? சொல்லுங்க சார். அறிவிப்பது ராஜரீக சுவிசேஷம். ராஜாவை சைக்கிளையா கூட்டு வருவ? வாங்க சார், நீங்கள் ராஜா தான், பட் இருந்தாலும் பின்னாடி கேரியரில் உட்காந்துக்காங்க, அப்படி வச்சு ஓட்டிட்டு வந்துடுறேன். ராஜாவை தேரில் தான் கூட்டிகிட்டு வரணும். ஏன்னா அவர் ராஜா. கையை தட்டு. மைண்டு பிச்சைக்காரத்தனத்துலேருந்து வெளியே வரணும். அவன் என்ன சொல்கிறான்? வீண் செலவு.
ஒய் நீங்கள் சொல்லுங்கள், ஒய் நாட்? ஒய் நாட்யா? நான் ஒன்றை செய்யாவிட்டால், செய்ய முடியாவிட்டால், இந்த நாட்டின் முதல் மந்திரி கூட அதை செய்வதற்கு 2ஆம் இடத்தில் தான் தகுதி பெற்றிருக்கிறார். ஏனென்றால் இங்கே அவர்கள் ராஜாக்கள் என்றால் பூமியின் மீது அவர் அபிஷேகம் பண்ணினவர், அவருடைய ராஜாக்களாக இங்கே இருக்கிறார்கள். ஸோ நீங்கள் எல்லாம் அந்த மைண்டுக்கு வாங்க, கேட்குற எல்லாரும் மைண்டுக்கு வாங்க. இல்லை என் பணம் ப்ராஜெக்ட்டுக்கு தான் செலவழிக்கணும்னா அழகாக கட்டம் கட்டிடுங்க, இதை இந்த ப்ராஜெக்ட்டுக்கு தான் கொடுக்குறேன், ப்ராஜெக்ட்டுக்கு மட்டும் செலவழி என்று. என்னிடத்தில் ட்ரெஸ்ஸிங்க்கு மட்டும் கொடுத்த பணமே பல லட்சங்கள் இருக்குங்க சார். அவ்வளவுக்கு நான் ட்ரெஸ் எடுத்திருந்தேன்னு வச்சுக்காங்களேன், நான் அதுக்கு தனியாக வீடு கட்டணும். சீரியஸாக பேசுகிறேன், கொஞ்சம் கூட கூட்டாமல் குறைக்காமல் பேசுகிறேன். எனக்கு ட்ரெஸ்ஸுக்குன்னு பணம் கொடுத்தது மட்டுமே நான் ட்ரெஸ் எடுத்துருந்தேன், தனியாக வீடு கட்டணும். ஏன்னா அவ்வளவு பேர் எனக்கு கொடுத்துருக்குறாங்க. நான் என்ன செய்வேன்னு நினைக்கிறீங்க? சில ரொம்ப அழுத்தி சொன்ன ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாம் மினிஸ்ட்ரிலாம் போடுவேன். அப்பெல்லாம் கேட்க வரல. நீ என்னுடைய பணம் ஊழியத்தின் பணம் என்றால் ஊழியத்திலே செய்யப்படுகிற ஒவ்வொரு விஷயத்தில் இருக்கு. நான் தான் சொல்லுவேன் we have all rights to do. ஸோ இங்கே ஏசுனார் காலில் ஊற்றி, இது 2000 வருஷம் நடந்த சம்பவம். அதை நம்ம இன்றைக்கி பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். எதுக்கு பார்க்குறோம்? நம்ம மைண்டெல்லாம் நம்ம முன்னோர்கள் தாத்தா பாட்டி இருந்த மாதிரி கரப்டாக இருக்கக்கூடாது. ஆமேன். ரசிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஒன்று சொல்லவா, நீ எதை ரசிக்கிறியோ அது உனக்கு வரும். நீ எதை ரசிக்கிறியோ அது வரும். நான் அதிகமாக ரசித்தது எங்கள் லீடரோட ட்ரெஸ்ஸிங்கை பார்த்து. அவரோட ஒவ்வொரு ட்ரெஸ்ஸிங்கை நான் ரசிப்பேன். நான் ஏன் அதை ரசித்தேனோ தெரில, நான் எதை ரசித்தேனோ அதை நான் பார்க்குறேன் என் லைஃப்பில். ஏனென்றால் அதை விரும்பினால் அது உனக்கு வரும்.